வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்தோடைய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பார்த்தோன்னு சொன்னால் சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மாதுளம்பழம். இது பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 720 வகையான மாதுளம்பழங்கள் இருக்குது. 720 வகையான மாதுளங்கள் இருக்குது. இது 2 முக்கியமான நோய்களை கட்டுப்படுத்துதுங்க. ஒன்று, பிளேக் நோய் வராமல் தடுக்குது. 2வது, கேன்சர் நோய் வராமல் தடுக்குது. எந்த வகையான கேன்சர் நோயாலும் வராமல் தடுக்குது. அப்படி ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுது. எப்படி என்னங்க இதில் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, கொழுப்பு, புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், கலோரி போன்ற அநேக சத்துக்கள் இந்த மாதுளம்பழத்தில் இருக்குதுங்க. இது என்னென்ன நோய்களை நம்ம நீக்குதுன்னு சொல்லி நம்ம படிப்படியாக பார்க்கலாம். ஒன்றாவதாக பார்த்தோம்னு சொன்னால் இருதய நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் இப்படிப்பட்ட நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நரம்பு நாளங்களை நரம்பு நாளங்களில் இரத்தத்தை சீராக ஓடுவதற்கு உதவியாக இருக்கிறது. தினமும் காலையில் ஒரு மாதுளம்பழத்தை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது அந்த இருதய நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதுளம்பழத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்ரிக் ஆக்சைடு தனிமத்தை அதிகரித்து இருதயத்துக்கு தேவையான பாதுகாப்பு கவசமாக திகழ்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. டைப் 2 சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அந்த சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நாட்டு மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால இது அந்த சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு, அதை கட்டுக்குள் வைப்பதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இரத்த சோகை நோய் வராமல் தடுப்பதற்கு இது மாதுளம்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் ஃபோலிக் ஆசிட் மற்றும் இரும்பு சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இரத்த சோகை நோய் வரும். இப்படிப்பட்ட பெண்கள் காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் ஒரு மாதுளம்பழத்தை நம்ம எடுத்து சாப்பிடும்போது இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும். பெண்களுக்கு அந்த இரத்த உற்பத்தியை அதிகரித்து பெண்களுக்கு சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. விட்டமின் சி இந்த மாதுளம்பழத்தில் இருக்குது. ஆன்டி ஏஜிங் பண்புகளை அதிகரித்து சரும தொற்று நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கிறது. அந்த பருக்கள், வயது வந்த பெண்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அந்த பருக்கள், அந்த பிம்பிள்ஸ் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட நோய்கள்லாம் வராமல் முகத்தை அழகூட்டக்கூடியதாகவும் பொலிவூட்டக்கூடியதாகவும் இந்த மாதுளம்பழம் காணப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. விட்டமின் சி சத்து இதில் இருக்கிறதுனால, மேலும் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த மாதுளம்பழம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உடலில் தேவையில்லாத நோய்கள் பரவாமல் இருப்பதற்கு இந்த மாதுளம்பழத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகவும் சாலச் சிறந்ததாகும். பற்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல பிளேக் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும். முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு இந்த மாதுளம்பழத்தை கொடுப்பது மிகவும் தனித்தன்மை கொண்டதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சிறுகுடல், பெருங்குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி அந்த செரிமான பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த செரிமான மண்டலத்தை சீராக்குகிறது. புற்றுநோய் கட்டி, மார்பக புற்றுநோய், எந்த வகையான புற்றுநோய் கட்டிகளாக இருந்தாலும் சரி அதை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அந்த செல்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி, அபார சக்தி இந்த மாதுளம்பழத்தில் இருக்குது. அதனால் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த மாதுளம்பழத்தை நம்ம அவங்களுக்கு கொடுப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நரம்பு மண்டலத்தை தூண்டப்பட்டு அந்த நரம்பு மண்டலத்தில் இரத்தம் சீராக செயல்படுவதற்கு இந்த மாதுளம்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அல்சைமர் நோய் அந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுப்பதற்கு
இந்த மாதுளம்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏதாவது குழந்தைகள் ஒழுங்காக படிக்கலைன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதுளம்பழத்தை தொடர்ந்து கொடுக்கும்போது அவங்களுடைய மூளை சுறுசுறுப்பாகவும் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கருவுறும் பெண்களுக்கு இது மாதுளம்பழம் கொடுப்பது மிகவும் நல்லது. அந்த கர்ப்பப்பை வந்து வலுப்படும். மேலும் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் மிகவும் சீராக செயல்படுவதற்கு இந்த மாதுளம்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா ஹார்மோன் குறைபாடுகளை நீக்கி அந்த கர்ப்பம் உண்டு பண்ணுவதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் இந்த மாதுளம்பழம் செய்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்புகள் தேய்மானம் இவற்றை எல்லாவற்றையும் சரிப்படுத்தக்கூடியதாக மாதுளம்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மாதவிடாய் பிரச்சனை எவ்வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தினமும் ஒரு மாதுளம்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டு வரும்போது இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் இந்த மாதுளம்பழத்தை கொடுத்து இயற்கையாக வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. This video sponsored by BuyMode e-shopping. இந்த BuyMode e-shoppingல நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை ஆன்லைனில் ஆர்டர் செய்த 7 நாட்களில் உங்களுடைய வீடுகள் தேடி வந்துடுது. பொருள்களும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. அதனால் நீங்களும் இந்த BuyMode e-shoppingல பர்ச்சேஸ் பண்ணி பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.